இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இன்றும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் எதிர்கூறல். வாரம் ஒன்றுக்கு 500 டெங்கு நோயாளர்கள் பதிவாவதாக சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நட்டஈடு வழங்க நடவடிக்கை. காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டுச் செய்திகளுக்கு. நாளை முதல் மழை வீழ்ச்சி குறைவு ஏற்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நேற்று காலை 8:30 முதல் இன்று அதிகாலை 2:30 வரையான 18 மணித்தியால காலப்பகுதியில் அதிக மழை வீழ்ச்சி கட்டுநாயக்க பகுதியில் பதிவாகியுள்ளது. இந்த பகுதியில் 68.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதேவேளை ரத்தினபுரிக்கு 25.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் கொழும்புக்கு 14.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. வறட்சி காரணமாக விவசாயத்தில் பாதிக்கப்பட்ட 4000 விவசாயிகளுக்கு தேசிய காப்புறுதி நிதியத்திலிருந்து நட்டஈடு வழங்குவது நடவடிக்கை எடுத்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவிக்கின்றது. நட்டஈடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுனில் வீரசிங்க தெரிவித்துள்ளார். முழுமையாக விவசாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் வீதம் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனுராதபுரம், பொலனறுவை, மொனராகலை, ஹம்மாந்தோட்டை, குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் இருந்து கிடைத்துள்ள தகவல்களுக்கு அமைய 45,000 ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் குளங்களில் பிடிக்கும் மீன்களை உணவிற்கு பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் பந்துல ஹரிச்சந்திர வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாவட்டத்தில் நிலவிய வறட்சியினை அடுத்து குளங்களின் நீர் வற்றியுள்ளதாகவும் இதனால் மீன்கள் உயிரிழந்துள்ளதாகவும் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். குளங்களில் எஞ்சியுள்ள நீரில் உயிர் வாழும் மீன்களை பிடித்து உணவிற்கு பயன்படுத்துவதால் உடல் நலத்திற்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என மாவட்ட அரசாங்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் குளங்களில் இருந்து மீன்கள் பிடிக்கப்பட்டு மாவட்டத்திலும் வெளி மாவட்டங்களிலும் விற்பனை செய்யப்படுவதாகவும் பந்துல ஹரிச்சந்திர கூறினார். எனவே சுகாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு குளங்களில் பிடிக்கப்படும் மீன்களை உணவிற்கு எடுத்துக் கொள்வதை முற்றிலும் தவிர்க்குமாறு வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பந்துல ஹரிச்சந்திர வலியுறுத்தியுள்ளார். தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக விளங்கும் சக்தி FM, சக்தி டிவி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள சக்தி வளாகத்தின் 6ஆம் நாள் இன்றாகும். உலகெங்கும் தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக யாழ் மண்ணின் நல்லூர் சக்தி வளாகத்தில் அமையப்பெற்றுள்ள உலகின் மிக பிரமாண்டமான வானொலி கலையகத்திலிருந்து அனைத்து நிகழ்ச்சிகளும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழ் நல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக விளங்கும் சக்தி FM, சக்தி டிவி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆகியன கடந்த 5 வருடங்களாக ஆலய வளாகத்தில் புதுமையான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வருகின்றது. 6 படை முருகனின் திருவுருவங்களை தாங்கிய வகையில் 60 அடி அகலத்திலும் 50 அடி உயரத்தையும் கொண்டு உலகிலேயே மிக பிரமாண்டமான வெளியக வானொலி கலையகமாக நிர்மாணிக்கப்பட்ட சிறப்பை சக்தி வளாகம் பெறுகின்றமை விசேட அம்சமாகும். இந்த வெளியக வானொலி கலையகத்தின் ஓவியங்கள் முழுமையாக கைகளினால் வர்ணம் தீட்டப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். இதனை தவிர யாழ் மண்ணெங்கும் வீதி திருவிழாவும் இன்னிசை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்று வருகின்றன. அத்துடன் இந்த வானொலி கலையகத்திற்கான வர்ண ஒளி அலங்காரங்கள் புதிய தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தினமும் சக்தி வளாகத்தின் ஒளிப்பந்தலை முக்கிய அதிதிகள் திறந்து வைப்பதுடன் அரங்கில் சிறப்பு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதுவரை சக்தி வளாகத்தை பல லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிட்டு சென்றுள்ள நிலையில் உங்களையும் சக்தி FM, சக்தி டிவி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆகியன அன்புடன் அழைக்கின்றது. நாட்டில் தொடர்ந்தும் வாரம் ஒன்றுக்கு 500 டெங்கு நோயாளர்கள் பதிவாவதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. வருடத்தின்
இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோய் காரணமாக 58 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தொற்று நோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் பபா பலிகவடன குறிப்பிட்டுள்ளார். இந்த காலப்பகுதியில் 28,000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஊவா மாகாண சபை தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ள வாக்காளர்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அடங்கிய காப்புறுதி பாக்கெட்டுகளை தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க தேர்தல்கள் செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய வாக்குச்சீட்டுகள் அடங்கிய காப்புறுதி பாக்கெட்டுகள் எதிர்வரும் 25ஆம் தேதி தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் என பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம். முகமது தெரிவிக்கின்றார். செப்டம்பர் 20ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற ஊவா மாகாண சபை தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்காக தகைமை பெற்றுள்ள அஞ்சல் வாக்காளர்களுக்கு எதிர்வரும் 25ஆம் தேதி அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய காப்புறுதி பாக்கெட்டுகள் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படவிருக்கின்றன. இந்த பாக்கெட்டுகள் குறைந்த அஞ்சல் வாக்காளர்கள் பணிபுரிகின்ற அலுவலகங்களுக்கு கிடைக்கப்பட்டதன் பின்னர் அவை திறக்கப்படாத நிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு எதிர்வரும் செப்டம்பர் 4 அல்லது 5ஆம் தேதிகளில் குறித்த அஞ்சல் வாக்காளர்கள் தமது வாக்கினை அடையாளமிட வருகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு வருகை தந்திருக்கின்ற கட்சி முகவர்கள், தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் கண்காணிப்பாளர்கள் மற்றும் அலுவலகத்தின் ஊழியர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டு அவர்களது வாக்குகளை இரகசியமாக அடையாளமிடுவதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட உள்ளன. இதேவேளை தபால் மூலம் வாக்களிப்பு இடம்பெறும் செப்டம்பர் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க முடியாது போகும் சந்தர்ப்பத்தில் செப்டம்பர் 11ஆம் தேதி வாக்களிக்க முடியும் எனவும் பிரதி தேர்தல் ஆணையாளர் குறிப்பிடுகின்றார். 4 அல்லது 5ஆம் தேதிகளில் வாக்களிக்க முடியாமல் போகின்ற அஞ்சல் வாக்காளர்களின் பாக்கெட்டுகள் குறித்த அலுவலகம் அமைய பெற்றுள்ள மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும். அதன் பின்னர் இவ்வாறு வாக்களிக்க முடியாமல் போனவர்கள் 11ஆம் தேதி குறித்த அலுவலகத்துக்கு சென்று தங்களது அஞ்சல் வாக்கினை அடையாளமிடுவதற்கு அவகாசம் அளிக்கப்படும். கொழும்பு மாவட்டமாயின் அந்த வாக்குச்சீட்டு பாக்கெட்டுகள் தேர்தல்கள் செயலகத்துக்கு எடுத்து வரப்பட்டு 11ஆம் தேதி அங்கு வைத்து வாக்குகளை அடையாளமிட சந்தர்ப்பம் அளிக்கப்படும். இந்து சமுத்திரத்தின் முத்து என வர்ணிக்கப்படும் இலங்கை தீவின் அழகு உலகத்தின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றது. அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேசம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையால் களை கட்டி வருகின்றது. அருகம்பை மற்றும் விஸ்கி பாயிண்ட் உள்ளிட்ட பகுதிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இடமாக காணப்படுகின்றது. அருகம்பை நோக்கி பயணிக்கும் அதே அளவான ஆர்வத்துடன் தற்போது கடலலை சர்க்கல் பகுதிகளில் ஒன்றான விஸ்கி பாயிண்ட் நோக்கியும் வெளிநாட்டு உல்லாச பயணிகள் வருகை தருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அருகம்பையில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள விஸ்கி பாயிண்ட் எனும் கடற்பகுதியானது கடலலை சர்க்கல் விளையாட்டுக்கு மிக பொருத்தமான இடங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. பிரான்ஸ், ஜெர்மன், பிரித்தானியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த உல்லாச பயணிகளை பொத்துவில், அருகம்பை மற்றும் விஸ்கி பாயிண்ட் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிக அளவில் வருகை தருகின்றனர். இந்த பகுதி கடற்கரையில் சிறிய மலைக்குன்றுகள் அமைந்துள்ளமையானது இந்த பகுதியின் இயற்கை அழகினை மேலும் மெருகூட்டுகின்றது. இதனால் விஸ்கி பாயிண்ட் பகுதியை நோக்கி வெளிநாட்டு உல்லாச பயணிகள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். இதனையடுத்து இந்த பகுதியில் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை கடந்த வருடத்தினை விடவும் இந்த வருடம் இலங்கைக்கு வருகை தரும் உல்லாச பயணிகளின் தொகை அதிகரித்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் நேற்று மாலை நிலவிய கடும் காற்று மற்றும் பலத்த மழையின் காரணமாக சுமார் 25 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. தம்பலகாமம் மற்றும் கோவிலடி ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் நேற்று மாலை 3:30 முதல் 4 மணி வரை கடும் காற்று வீசியதாக தம்பலகாமம் பிரதேச செயலாளர் ஸ்ரீபதி ஜெயகௌரி தெரிவித்தார்.
இந்த அனர்த்தம் காரணமாக சுமார் 25 வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சேத விவரங்கள் தொடர்பில் கிராம உத்தியோகத்தர்கள் ஊடாக தகவல்களை திரட்டி வருவதாக தம்பலகாமம் பிரதேச செயலாளர் மேலும் கூறினார். காத்தடிச்சு சொல்லி கதவை சாத்தப்போ அதை என்ன தள்ளி விட்டுது பார்த்தா பொலுவலன்னு சொல்லி ஓடு கட்டுப்படுதுண்டா படியினை கூப்பிட்டு புகைக்குட்டுக்குள்ள ஓடி போய் தம்புறாங்கல எல்லாம் சீட்டெல்லாம் பறந்தது. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நான் வெளியால வந்தேன். வெளியால போக மழையும் காத்துமா இருக்கக்குள்ள இப்படி நான் வெளியால வரையிலும். நாட்டில் சுமார் 2700க்கும் மேற்பட்ட தலசீமியா நோயாளர்கள் காணப்படுவதாக இலங்கை தலசீமியா வட்டம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட தலசீமியா நோய் கருவிகள் காணப்படுவதாக இலங்கை தலசீமியா வட்டத்துடன் இணைந்து பணியாற்றும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் சிறுவர் விசேட வைத்திய நிபுணர் சித்ரா கடம்பநாதன் தெரிவிக்கின்றார். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தலசீமியா நோயை கட்டுப்படுத்துவதற்கான விசேட வேலை திட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இத்தாலி மற்றும் இங்கிலாந்து நாடுகளை சேர்ந்த வைத்திய நிபுணர்கள் குழு இன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தனர். இத்தாலி நாட்டின் சிறுவர் வைத்திய நிபுணர் தலைமையிலான வைத்திய நிபுணர்கள் குழுவின் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பேராசிரியர்களும் அடங்கியிருந்தனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த இவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் தலசீமியா நோய் தொடர்பான ஆய்வு மாநாட்டில் பங்கு பற்றியதுடன் 117 தலசீமியா நோயாளர்களுக்கு இரத்த பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கையில் தற்போது 2700 தலசீமியா நோயாளர்கள் உள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 100 நோயாளர்கள் உள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வைத்திய நிபுணர்களான சித்ரா கடம்பநாதன், திருமதி திருக்குமரன், அஞ்சலா அருள் பிரகாசம் உட்பட பல வைத்திய நிபுணர்களும் சமூகம் அளித்திருந்தனர்.